Hello everyone. In this video, we are going to learn the usages of to and for in English. இங்கிலீஷ்ல to and for நம்ம எங்கெங்க எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். We frequently use to and for to talk about why somebody did something. அவங்க என்ன ரீசனுக்காக ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம to and for யூஸ் பண்ணுவோம். For example, the two questions பாருங்க. Why did you travel to London? நீங்க எதுக்கு லண்டனுக்கு போனீங்க? இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னா, I traveled to London to improve my English. இங்க to வந்திருக்கு. to-க்கு பக்கத்துல improveங்கிறது ஒரு verb-ஆ இங்க யூஸ் ஆகுது. So இங்க to யூஸ் பண்றோம். இன்னொரு கொஸ்டின் பாருங்க. Why did she buy a cake? அவ ஏன் கேக் வாங்கினா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, she bought a cake for her brother's birthday. அவ பிரதரோட பர்த்டேக்காக கேக் வாங்கினா. So இங்க வந்து for யூஸ் பண்றோம். Let us look at some more examples. I bought a present to give to Sarah on her birthday. இங்க இந்த சென்டென்ஸ்ல to வந்திருக்கு. இங்க ஏன் இந்த சென்டென்ஸ்ல to யூஸ் பண்றோம் அப்படின்னா, to-க்கு பக்கத்துல give வந்திருக்கு. giveங்கிறது ஒரு verb. I bought a present to give to Sarah on her birthday. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க இந்த சென்டென்ஸ்லயே. I bought a present for Sarah's birthday. இங்க ஏன் for யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்க வந்து noun. For Sarah's birthday. for பக்கத்துல name வந்திருக்கா? noun வர்றனால இங்க நம்ம for யூஸ் பண்றோம். சாரா பர்த்டேக்காக நான் பிரசன்ட் வாங்கியிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. I drink coffee to feel more awake. to feel. to-க்கு பக்கத்துல இங்கேயும் verb வந்திருக்கு. அதனால இங்க நம்ம to யூஸ் பண்றோம். I drink coffee for its wonderful taste. இங்கே நம்ம for யூஸ் பண்றோம். to and for தனித்தனியா வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல to பார்க்கலாம். டெஸ்டினேஷன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா எங்க போய் சேர்றோமோ அந்த இடத்த சொல்லும் போது நம்ம to யூஸ் பண்ணுவோம். We are going to the park. நாங்க பார்க்குக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்க to யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள். We are going to Paris next week. நாங்க next week பாரிஸுக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம to யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ரெசிபியன்ட். இப்ப நம்ம ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கறோம் அப்படின்னா அங்கே நம்ம to யூஸ் பண்ணுவோம். I gave my book to Sarah. நான் சாராவுக்கு என்னோட புக்கை கொடுத்தேன். கோல் ஆர் பர்பஸ். நம்ம குறிக்கோள் அடையறதுக்கும் சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம to யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I am studying hard to pass the exam. We also use to for comparisons. For example, this is nothing compared to what I have seen. நான் பார்த்ததுல விட இது எதுவுமே இல்லை. நான் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை கம்பேர் பண்ணும்போது இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம to யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அப்புறம் பிரைஸ் ரேஞ்ச் சொல்றதுக்கும், this price range is from $50 to $100. அந்த மாதிரி சொல்றதுக்கும் to யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசும்போதும் நம்ம to யூஸ் பண்ணுவோம். She is married to Jane. He is engaged to Priya. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பேசும்போதும் to யூஸ் பண்ணுவோம். for யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I bought flowers for my mom. என்னோட அம்மாவுக்காக நான் பூ வாங்கினேன். I made dinner for you. உனக்காக நான் டின்னர் செஞ்சிருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் இல்ல சப்ஸ்டிடியூஷனுக்காகவும் நம்ம for யூஸ் பண்ணுவோம். For example, I exchanged my old phone for new phone. பழைய போனை கொடுத்து நான் எக்ஸ்சேஞ்ச்ல புது போன் வாங்கிக்கிட்டேன்.
டைம் டியூரேஷன் பத்தி பேசுறதுக்கும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she lived in Paris for 5 years. அவ 5 வருஷமா பாரிஸ்ல தான் வசிச்சுட்டு இருந்தா. she waited at the bus stop for 2 hours. 2 மணி நேரமா அவ பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இந்த மாதிரி சென்டென்சஸ்க்குலாம் ஃபார் யூஸ் பண்ணுவோம். காஸ் ஆர் ரீசன், ஒரு காரணத்தை சொல்றதுக்கும் ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she cried for joy. சந்தோஷத்தினால அவ அழுதா. ஃபார் நம்ம ஒரு கனெக்ஷனுக்காகவும் அசோசியேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she works for Google. அவ கூகுளுக்காக ஒர்க் பண்றா, இல்ல கூகுள் கிட்ட ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். லாஸ்டா to and for வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I made a cake to celebrate her birthday and I also bought a gift for her. அவ பர்த்டேக்கு நான் ஒரு கேக் செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் அவளுக்காக ஒரு கிஃப்டும் வாங்கியிருக்கேன். That's it with the lesson. Thanks for watching my video. Please share and subscribe.